ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து நம்ம பெருங்களத்தூரில் நம்ம ஒரு 2 பாத்ரூம் வந்து வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். அந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாத்ரூமில் இருக்கிற ஓல்டு பிளாஸ்டிங், அதாவது இப்போ நம்ம சிமெண்ட் பிளாஸ்டர் வந்து பண்ணிகிட்ருப்போம் வாலில், அது வந்து அதோட கலவை எல்லாமே கீழே இருக்கும். அது சுத்தமாக வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துடணும். அதுதான் வந்து நம்ம வாட்டர் ப்ரூஃபிங்லேயே வந்து ஃபஸ்ட்டு ப்ராசஸ். ஒரு இடம் விடாமல் நம்ம சுத்தமாக வந்து க்ளீன் பண்ணணும். நம்ம என்ன மாதிரியான கெமிக்கல் பிராண்ட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபோஸ்ராக் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபோஸ்ராக்கில் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் பிராண்ட் இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து நிட்டோ பாண்ட், எஸ்பிஆர் யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ வந்து ப்ரஷ் பாண்ட் இருக்குது. ப்ரஷ் பாண்டில் ஆர்எஃப்எக்ஸ் இருக்குது. ப்ரஷ் பாண்ட் ஃப்ளெக்சிபிள் அப்படின்ருக்கு. அதேமாதிரி வந்து ப்ரஷ் பாண்டில் அல்ட்ரா அந்த மாதிரியும் இருக்குது. ஒன்ஸ் வந்து சிப்பிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், அது வந்து ட்ரையாக இருக்கும், அந்த ஃபேஸ் வந்து ட்ரையாக இருக்கும். அதை நம்ம ஃபுல்லாகவே வந்து வெட் பண்ணணும். அதை வந்து தண்ணி விட்டு ஃபுல்லாக சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அங்கங்கே தேங்கி இருக்கிற தண்ணியை வந்து இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் வச்சு ஃபுல்லாகவே வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். ஓகேங்களா? ரிமூவ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து வாட்டர் ப்ரூஃபிங்கை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இந்த கிளைண்ட்டுக்கு வந்து நம்ம பாத்ரூம் வாட்டர் ப்ரூஃபிங் வந்து மொத்தம் வந்து 3 கோட் வந்து நம்ம பண்ணி தரப்போகிறோம். அந்த 3 கோட்டில் வந்து ஒவ்வொரு கோட்டுக்கும் நம்ம வந்து ஒரு 4 ஹவர்ஸ் இன்டர்வல் வந்து கண்டிப்பாக பண்ணணும். மினிமம் 4 ஹவர்ஸ், மேக்ஸிமம் வந்து 6 ஹவர்ஸ் நம்ம வந்து பண்ணணும். ஆஃப்டர் க்ளீனிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நல்லா சுத்தமாக க்ளீனாக இருக்கும். நம்ம என்ன பண்ணணும், சைடில் இருக்கிற அந்த 2 ஃபீட் ஹைட்டுக்கும் நம்ம வந்து சேர்த்து வந்து இந்த கிளைண்ட்டுக்கு வந்து நம்ம பண்ணி கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? நம்ம கீழேயும் வந்து வாட்டர் வச்சு சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கணும். அதே மாதிரி வந்து இந்த சைட்லேயும் நம்ம வாட்டர் அதிகமாக ஊற்றினா நம்ம வந்து ஃப்ளோரில் வந்து ஸ்டேக் ஆகிடும். அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கும் தேவையில்லாத லேபரை வந்து செலவாகும். அதனால் நம்ம என்ன பண்ணணும், ப்ரஷ்லேயே வந்து வாட்டரை எடுத்து ஃபுல்லாகவே வந்து நம்ம அப்ளை பண்ணால் மட்டும் போதும். நம்ம அடுத்து வந்து நம்ம அந்த கெமிக்கலோட ப்ராசஸ் பற்றி பார்ப்போம். இந்த கெமிக்கலில் பார்த்திங்கன்னா வந்து சிமெண்ட் பவுடர் ப்ளஸ் வந்து லிக்விட் வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இது வந்து ப்ரஷ் பாண்டு, ஆர்எஃப்எக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இதை வந்து ஆஃப்டர் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஒவ்வொரு கோட்டும் வந்து நம்ம பாத்ரூமில் வந்து அப்ளை பண்ணுவோம். பாத்ரூமில் வந்து அப்ளை பண்ணும்போது அந்த ப்ரஷ்ஷில் அப்ளை பண்ணுற தரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த கெமிக்கல் வந்து மிக்ஸ் பண்ணும்போது கம்பல்சரி வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து கண்டினியூ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். இதில் வந்து இந்த வாட்டர் ப்ரூஃபிங்கோட நுணுக்குமே, அதில் வந்து வேலை செய்கிறவங்களும் அந்த டெக்னிக்கல் தெரிஞ்சவங்க மட்டுமே வந்து இதை நல்லா பண்ண முடியும். ஏன்னா வந்து அதில் மிக்சிங் எவ்வளோ பண்ணணும், எவ்வளோ வாட்டர் ஆட் பண்ணணும், எவ்வளோ பவுடர் ஆட் பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சால் மட்டும்தான் இதை வந்து ப்ராப்பராக பண்ண முடியும். நம்ம பாட்டுன்னு வந்து கெமிக்கல் வாங்கிட்டு அதை வந்து டைரெக்டாக அப்ளை பண்ணால் மட்டும் இது வந்து அரெஸ்ட் ஆகாது. அதனால் வந்து இதை வந்து ப்ராப்பர் கைடன்ஸோடு நீங்கள் வந்து பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இந்த சைடில் வந்து வாலில் வந்து அடிச்சிருப்பேன். அதை பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாலில் வந்து ஷவரோட வாட்டர் வந்து படும் அப்படின்றதுனால அந்த வால்லேயே வந்து நம்ம ஒரு 2.5 ஃபீட் வந்து நம்ம அடித்து கொடுத்துருக்கோம் கிளைண்ட்டுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னுடைய பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.